சமூகத்தில் அமைதியை சீர்குலைப்பவர் யார் என்பதை குஷ்பு அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கார். RSS இயக்கத்தை சார்ந்த மோகன் பகவத் அவர்கள், அன்னை தெரேசா அவர்கள் எதுக்காக சமூக சேவை செய்கிறாங்கன்னா மதமாற்றம் செய்வதற்காக சமூக சேவை செய்கிறார்கள் என்று மோகன் பகவத் சொல்லும் பொழுது குஷ்பு அவர்கள் தெளிவாக அவர் பொய் பேசுகிறார், மதம் மாற்றவில்லை, நானே ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவள், நான் ஒரு இந்துவை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றேன், மோகன் பகவத்திற்கு மனநோய் பிடித்திருக்கிறது, அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதனால் இன்றைக்கு பாரத் ஜோடோ யாத்திரை இந்திய ஒற்றுமை பயணத்தை இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரில் நடத்தி ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார். இளந்தலைவர் ராகுல் காந்தி சென்ற வீதிகள் தோறும் கிராமங்கள் தோறும் மக்கள் ஆரவாரத்தோடு அன்பை செலுத்தினார்களே ஒழிய எங்கும் கலவரத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு யூபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 பேர் இறந்து போயிருக்காங்க. மூன்று விவசாய வேளாண் விரோத சட்டத்தை கொண்டு வந்து அதை எதிர்த்த விவசாயிகளை 700 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் ஒரு 4 பேரை வந்து பாஜகவை சார்ந்த MLA எப்படி ஜீப் ஏற்றி கொன்றார் என்பதை அத்தனை காட்சிகள் நம்ம பார்த்தோம். வன்முறையை யார் ஏவி விடுகிறார்கள் என்று முந்தானத்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இளந்தலைவர் ராகுல் காந்தி குஜராத்தில் ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தின் கூட்டத்துக்கு சென்ற போது கூட காங்கிரஸ் அலுவலகத்தை வன்முறையை ஏவிவிட்டு காங்கிரஸ் அலுவலகத்தை தாக்கினார்கள். அதற்கு கூட இளந்தலைவர் ராகுல் காந்தி பெரிய அளவில் எந்த ஒரு வன்முறையை ஏவிவிடவில்லை, சொல்லவும் இல்லை கருத்து. ஆனால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொன்னார், நீங்கள் எங்கள் அலுவலகத்தை தாக்கலாம், ஆனால் நாங்கள் கூடிய விரைவில் குஜராத்தில் உங்கள் ஆட்சியை அகற்றுவோம் என்று உறுதியாக சொல்லி இருக்கிறார் அங்கு. ஸோ வன்முறையை ஏவிவிடுபவர்கள், வன்முறையை விரும்புபவர்கள், RSSின் சித்தாந்தம் ஒவ்வொரு பாஜகவின் உறுப்பினரின் ரத்தத்திலும் அந்த வன்முறை ஊறிக்கொண்டிருக்கின்றதே தவிர காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த தேசத்தை நேசிப்பவன், இந்த தேசம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவன். அப்படிப்பட்டவனுக்கு வன்முறை என்றால் என்னவென்று தெரியாது. யாராவது ஒரு தலைவரோட இங்கே சொல்லுங்கள், வன்முறையை ஏவிவிட்டு மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை எந்த மாநிலத்திலாவது காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாவது நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னால் பெரிய லிஸ்டே தர முடியும். RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள், VHP இயக்கத்தை சார்ந்தவர்கள், பஜ்ரங் தள் இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் எங்கெங்க மத ரீதியாக, சாதி ரீதியாக, மொழி ரீதியாக பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு தேசத்தின் பிரதம மந்திரி எவ்வளவு மோசமாக இஸ்லாமிய சகோதரர்கள் உங்கள் உடைமைகளை எடுத்துக்கொள்வார்கள், உங்கள் சொத்துக்களை பறித்துக் கொள்வார்கள் என்று சமுதாயத்தில் மிகப்பெரிய கலவரம் ஏற்படுத்தும் விதமாக பேசியவரே மோடி அவர்கள். அப்படி இருக்கும்பொழுது ராகுல் காந்தியின் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல், திராணி இல்லாமல், இன்றைக்கு பயந்து நடுங்கி அவர்கள் பொய் பிரச்சாரத்தை இளந்தலைவர் ராகுல் காந்தி மீது எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவில் இந்த இயக்கமும் இந்தியா கூட்டணியும் மிகப்பெரிய அளவில் இந்த மக்களுக்காக நாங்கள் போட போகின்றோம். நாடாளுமன்றத்தில் அடுத்த ஆட்சி இளந்தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசத்தின் பிரதம மந்திரியாக வருவார். இந்த தேசத்து மக்களை பாசிச சர்வாதிகாரி சக்தியிடம் இருந்து மீட்டெடுக்க போகின்றார். போதும். மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசிய குஷ்பு என்னை போன்ற ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு ஒரு சாமியார், இந்து சாமியாரை போய் பார்க்க போய் 150 பேர் போய் இறந்துட்டாங்க. 150 பேர் என்பது ஒரு தனி மனிதர் கிடையாது. 150 பேருக்கும் குடும்பம் இருந்திருக்கும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்திருக்கலாம், 3 பேர் இருந்திருக்கலாம். அத்தனை பேர் உயிர் இழந்திருக்காங்க. அவர்களுக்காக ஒரு அனுதாபத்தை தெரிவித்து இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் பேசியிருக்கணும். தொடர்ச்சியாக இது நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. யூபியில் அத்ராஸில் அதை பற்றி பேசலை. ஒன்று. இன்னொன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பேசுறதுக்கு பதிலாக அந்த கருத்தை வந்து தெளிவாக வைக்கிறதுக்கு பதிலாக அது ஸ்ட்ராங்காக நீங்கள் சார்ந்த பிஜேபி இயக்கத்தை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக ராகுல் காந்தி பற்றி பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம், நடுக்கம் இருக்குது. அங்கே ஏதாவது பேசிட்டா நமக்கு வருங்காலத்தில் சீட் கொடுக்க மாட்டாங்க, இல்லை நமக்கு ஏதாவது பதவி வராதுன்ற ஒரு பயம், அச்ச உணர்வு இருக்குது. நீங்கள் ஒரு மகளிர் ஆணையத்தோட தேசிய அளவிலான உறுப்பினர், நீங்கள் மணிப்பூர் இஷ்யூக்கு என்ன ரியாக்ஷன் காமிச்சிங்க? உங்கள் மனசாட்சிக்கே நான் விட்டுடுறேன். ஏன் உங்களோட கோயில் பக்தி, கடவுள் பக்தி எந்த அளவுக்கு இருக்குது நான் சொல்லட்டுமா? நான் பேர் சொல்ல விரும்பலை. உங்கள் கோயில் பக்தி, கடவுள் பக்திலாம் பூஜை அறையில் செக்ஸ் வச்சுக்கிறதுல மட்டும்தான் இருக்குது. சமீபத்தில்
பிஜேபியில் இருந்த ஒரு நபர் என்ன பண்ணாருன்னு தெரியும். இதுதான் உங்களுக்கான கடவுள் மீதான பக்தி பாசம், இந்துக்கள் மீதான பக்தி பாசம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.